அருவருப்புக்கள். ஸ்திரியானவள் சூதகத்தால் விலக்கத்தில் இருக்கையில் அவளை நிர்வாணமாக்க அவளோட சேராதே. பிறனுடைய மனைவியோட சேரும்படி சயனித்து அவளால் உன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம். நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோளேகுக்கென்று தீ கடக்கும்படி இடங்கொடாதே. உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே. நான் கர்த்தர். பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். ஸ்திரியானவள் மிருகத்தோட புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகாது, அது அருவருப்பான தாறுமாறு. இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன். தேசம் தன் குடிகளை கக்கி போடும். இந்த அருவருப்புகளையெல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு தேசத்திலே பிறந்தவன் ஆனாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியன் ஆனாலும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். இப்படிப்பட்ட அருவருப்பானவைகளில் யாதொன்றை யாராவது செய்தால் செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு என் கட்டளையை கைக்கொள்ளுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். கர்த்தர் விவாக சம்பந்தமான பிரமாணத்தை சொல்லுகிறார். விவாகம் பண்ணியவர்களும் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து ஆரோக்கியமான சூழ்நிலையில் தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்திரியானவள் சூதகத்தால் விலக்கத்தில் இருக்கையில் அவளை நிர்வாணமாக்க அவளோட சேராதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் இரத்த சம்பந்தமான நெருங்கிய உறவினரிடையே விவாக சம்பந்தம் பண்ணக்கூடாது. அவர்கள் நெருங்கிய உறவுக்காரராய் இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய பிரமாணத்தின்படியே தாம்பத்திய உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். பிறனுடைய மனைவியோட சேரும்படி சயனித்து அவளால் உன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிரமாணம் விக்கிரகாராதனைக்கு விரோதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வ காலத்தில் புறஜாதியார் மோளேகு என்னும் விக்கிரகத்தை ஆராதித்து அந்த விக்கிரகத்திற்கு தங்களுடைய பிள்ளைகளை உயிரோடு அக்கினியிலே தகனித்து பலி செலுத்தினார்கள். நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோளேகுக்கென்று தீ கடக்கும்படி இடம் கொடாதே. உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதே. நான் கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புறஜாதியார் மோளேகு என்னும் விக்கிரகத்தை சூரியனுக்கு அடையாளமாக பாவித்து ஆராதனை செய்தார்கள். சூரியன் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அக்கினியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் மோளேகு அந்த அக்கினிக்கு அடையாளமாய் இருக்கிறது என்றும் புறஜாதியார் நம்பினார்கள். மோளேகுக்கு பலி செலுத்துவதற்காக புறஜாதியார் தங்கள் பிள்ளைகளை அக்கினியிலே தகனித்தார்கள். மோளேகுக்கென்று ஒரு பிள்ளையை அக்கினியிலே தகனிக்கும் போது தங்களுடைய மற்ற பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பது புறஜாதியாரின் நம்பிக்கை. கர்த்தரோ இஸ்ரவேல் புத்திரருடைய சந்ததியில் யாரையாகிலும் மோளேகுக்கென்று தீ கடக்கும்படி இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லுகிறார். ஜனங்கள் தேவனை பற்றிய தரிசனத்தை இழந்து போகிறார்கள். சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் பிசாசுகளையும் விக்கிரகங்களையும் ஆராதிக்கிறார்கள். அவர்களுடைய ஆராதனைகளில் ஆபாசங்களும் கலந்து விடுகிறது. தங்களுடைய குமாரரையும் குமாரத்திகளையும் விக்கிரகங்களுக்கு பலியாக அக்கினியிலே சுட்டெரிக்கிறார்கள். பூர்வ காலங்களில் புறஜாதி மார்க்கத்து ஆராதனைகளில் தங்களுடைய தெய்வங்களுக்கு மனுஷருடைய இரத்தங்களை பலி செலுத்தினார்கள். மோளேகு என்பதற்கு ராஜா என்று பொருள். இது அம்மோன் புத்திரரின் முக்கியமான தெய்வமாகும். எகிப்து தேசத்தில் மோளேகை அமூன், அமூன்ரா என்னும் தெய்வங்களாக வழிபட்டார்கள். இதற்கு தெய்வங்களின் ராஜா என்று பொருள். இந்த தெய்வம் வெண்கலத்தினால் செய்யப்பட்ட சிலை. இது எப்போதும் தன் கையை விரித்தவாறு நீட்டிக் கொண்டிருக்கும். இந்த வெண்கல சிலைக்குள் எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டிருக்கும்.
விரிக்கப்பட்டிருக்கும் வெண்கல கை சூடாக இருக்கும். மோளேகிற்கு பிள்ளைகளை பலியிடுகிறவர்கள் அந்த குழந்தைகளை சூடான வெண்கல கைகளில் வைத்து விடுவார்கள். குழந்தைகள் பொசுங்கி செத்து போகும். ஆகாஸ் ராஜா மோளேகிற்கு பலி செலுத்தினான் என்று வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நிய தெய்வங்களை பற்றி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எடுத்து கூறும்போது தம்மை மெய்யான தேவனாக தமது ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கர்த்தருடைய பார்வையில் ஓரின சேர்க்கை, மிருகத்தோடு புணர்ச்சி செய்வது ஆகியவை எல்லாம் அருவருப்பாய் இருக்கிறது. இவை இயற்கையான சம்யோகம் அல்ல. மனுஷர் தங்களுடைய காம இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு இது போன்ற அருவருப்பான காரியங்களை செய்கிறார்கள். பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடு சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். ஸ்திரியானவள் மிருகத்தோடு புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகாது, அது அருவருப்பான தாறுமாறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவிகள் தங்களுடைய பாவமான காரியங்களினால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள். தீட்டான பாவமெல்லாம் அருவருப்பான தாறுமாறாய் இருக்கிறது. எல்லா பாவங்களும் நம்முடைய மனச்சாட்சியை தீட்டுப்படுத்துகிறது. இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற பாவங்கள் நம்மை தீட்டுப்படுத்துவதோடு அவை அருவருப்பான தாறுமாறாகவும் இருக்கிறது. ஓரின சேர்க்கை அருவருப்பானது. இது பாவமான கிரியை. வேதாகமத்தில் இந்த பாவத்திற்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 18:19 முதல் 23 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் 7 பாவங்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அருவருப்பானவைகளில் யாதொன்றை யாராவது செய்தால் செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் யாராவது என்னும் வாக்கியம் இஸ்ரவேல் புத்திரரையும் புறஜாதியாரையும் குறிக்கும். கிருபை பிரமாணம் இவர்களை நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவிக்காது. மீறுகிறவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். மாம்சத்தின் இச்சைகள் ஆத்மாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது. நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கு நாம் இடம் கொடுத்து பாவமான காரியங்களை செய்யும் போது கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் நம்மை விட்டு விலகி போகும். நம்முடைய ஆத்மாவும் அழிந்து போகும். கானானியர்கள் இது போன்ற தாறுமாறான அருவருப்புகளை செய்து தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டார்கள். இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கானான் தேசத்தார் அருவருப்பான பாவங்களை செய்து அழிந்து போனார்கள். கர்த்தர் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்தார். கானான் தேசம் அக்கிரமமும் அருவருப்பும் செய்த தன் குடிகளை கக்கி போட்டது. கானானியர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் அழிந்து போனார்கள். இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனானாலும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தில் ஒரு சில பாவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட பாவங்களின் விவரம் வருமாறு: நெருங்கிய உறவினரை திருமணம் செய்வது அல்லது அவர்களோடு விபசாரம் பண்ணுவது, சூதக ஸ்திரியோடு உடல் உறவு கொள்வது, வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, தேவ தூஷணம், ஓரின சேர்க்கை, மிருகங்களோடு புணர்வது. கானான் தேசத்தில் உள்ள எல்லா புறஜாதியாரும் இந்த பாவங்களை செய்தார்கள். கானான் தேசத்தாருடைய பாவங்களுக்காக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய கானான் தேசம் இஸ்ரவேல் புத்திரருக்கு காணியாட்சியாக கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது தேசம் உங்களையும் கக்கி போடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பின்வாங்கி போன கிறிஸ்தவ விசுவாசிகளை குறிப்பதற்கு இந்த வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கக்கி போடுதல் என்பதற்கான எபிரேய வார்த்தை கோவ் என்பதாகும். ஏற்கனவே வயிற்றுக்குள் போனதைத்தான் கக்கி போட முடியும். புறஜாதியார் கக்கி போடப்படுவதற்கு முன்பாக அவர்கள் மீதும் தேவனுடைய அனுக்கிரகம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதியாரின் பழக்க வழக்கங்களை தொடர்ந்து கைக்கொண்டால்
அவர்களும் கக்கி போடப்படுவார்கள். தேவன் பட்சபாதம் இல்லாதவர். தமக்கு எதிராக பாவம் செய்கிறவர்களுடைய பெயரை தேவன் தமது ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவார். நியாயப்பிரமாணத்தின்படியும் கிருபை பிரமாணத்தின்படியும் இதுவே சத்தியமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்றம் அடைந்து கானானியர் செய்த பாவங்களை செய்தால் தேவன் அவர்களை அகற்றி போடுவார். ராஜாக்களுடைய காலங்களில் இஸ்ரவேல் தேசம் அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாக சபிக்கப்பட்டிருந்தது. பாபிலோனிய சிறையிருப்புக்கு இஸ்ரவேல் புத்திரர்கள் அடிமைகளாக சென்றார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணி இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்த போது தேசங்கள் மத்தியிலே அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். பல நூற்றாண்டுகளாக இஸ்ரவேல் புத்திரர் தேசங்களில் சிதறடிக்கப்பட்டவர்களாகவே இருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய பிரமாணத்தை சொல்லும் போது அதன் முடிவரையாக என் கட்டளையை கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு என் கட்டளையை கைக்கொள்ளுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தைகளை மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டும். அருவருப்பான முறைகளில் யாதொன்றையும் நாம் செய்யாதவாறு கர்த்தருடைய கிருபையே நம்மை பாதுகாக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய சுய பலத்தை சார்ந்து ஜீவியாமல் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து ஜீவிக்க வேண்டும். அருவருப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்னும் அவசியமில்லை. ஒன்றை செய்தாலே போதும், அதற்குரிய தண்டனை கிடைத்துவிடும். குற்றவாளிகள் கூட எல்லா குற்றங்களையும் செய்ய வேண்டும் என்னும் அவசியமில்லை. ஒரு குற்றத்தை செய்தாலே அதற்குரிய தண்டனை நிச்சயம் கிடைக்கும். மனுஷரை தீட்டுப்படுத்தும் காரியங்களை பற்றி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: பொல்லாத சிந்தனைகள், விபசாரங்கள், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும்.